வணக்கம் கரூர் மக்களே, இது ஈடியோ டெலிவிஷன் கரூர். இது பார்த்தீங்கன்னா நேற்று கேரளாவில் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்த ஒரு ட்ரைனிங் செஷனை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ. ஸோ அந்த ட்ரைனிங் கிளாஸை கண்டக்ட் பண்ணி கொடுக்குறதுக்காக கரூர்லேருந்து நாங்கள் நேற்று சாட்டர்டே ஈவினிங் வந்து நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட் சக்தி அண்ணாவும் அங்கே டேரெக்டாக போய் இங்கே கோயம்புத்தூர் போயிட்டோம். கோயம்புத்தூரில் போய் நம்மளோட மாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அவரையும் கூட சேர்த்துக்கிட்டு நம்ம அங்கேருந்து எர்ணாகுளம் நோக்கி ட்ராவல் பண்ணுறோம். எர்ணாகுளம் பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து அங்கேருந்து 3 hours கோயம்புத்தூர்லேருந்து. ஆனால் அங்கே சரியான மழை அடிக்கடி வந்துருச்சு. அதே போல் வந்து உங்களுக்கு டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படி இப்படின்னு பார்த்து நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 2:30 அந்த டைமிங் ஆகிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் எப்படி 3 hours பிளான் பண்ண வந்து ஒரு 4 hours கிட்ட ஆகிடுச்சு. ஸோ தூக்கமே சுத்தமாக இல்லை. அங்கே ரீச் பண்ணுறதுக்கு 2:30 ஆகிடுச்சு. அப்புறம் புதுடெல்லாம் தூக்கம் வரல. அப்புறம் காலையில் வேறு வழி இல்லாமல் எந்திரிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு 9 o'clock எந்திரிச்சு செஷனுக்கு கிளம்பியாச்சு. செஷன் பார்த்திங்கன்னா ஒரு கிராண்ட் செஷனாக இருந்துச்சு. ஒரு 60 to 70 மெம்பர்ஸ் வந்து கேஎஸ்டி அசோசியேஷன் ஒரு 8 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேரளாவில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான என்னென்ன நீட்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன சொல்லித்தர முடியுமோ அதை வந்து ப்ராப்பராக சொல்ல ஆரம்பித்தோம். அவங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, மலையாளம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சட் லாங்குவேஜில் அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் கொடுத்தோம். ஸோ கிளாஸஸில் வந்து அவங்களோட எல்இடி டிவிஸோட பேனல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸு, சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸு, 4K பேனல்ஸை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய எல்லா வகையான டெக்னிக்ஸுமே வந்து கிளியராக காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் செஷன் ப்ராப்பரான ஒரு செஷனை வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுத்தோம். அவங்களோட நீட்ஸை ஒவ்வொன்றையுமே கேட்டு டவுட்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணி அந்த செஷனை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். இந்த ட்ரைனிங் செஷனோட நம்ம புக்ஸ் கூட எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி ஆஃப் எல்இடி எல்சிடி வால்யூம் 5 வால்யூம் 4 ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். 4K பேனல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கும் இந்த புக்கில் வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3 லாங்குவேஜ்லேயும் வந்து நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம். இது மோஸ்ட்லாக வேலையே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி 3 லாங்குவேஜில் வர புக்ஸும் சரி, இதில் அட்வான்ஸ் டெக்னாலஜி பேசக்கூடிய புக்கும் இந்த நம்ம புக்கு தான். ஸோ இது அங்கே நல்ல என்கொயரிஸ் இருந்து கொண்டு போன எல்லா புக்குமே எங்களுக்கு சோல்ட் ஆகிடுச்சு. ஸோ புக்ஸ் 10 சொல்ல போனால், ஸோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு கொரியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் அவங்க நம்பர்ஸ்லாம் வாங்கியாச்சு. மறுபடியும் செஷனை கண்டக்ட் பண்ணோம். மறுபடியும் செஷனில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே சாஃப்ட்வேர் செஷன் கொண்டு போனோம், கண்டக்ட் பண்ணோம். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்த நம்ம ரெக்கவரி டூலை பற்றி எங்கள் ஃபுல் டெமோ கொடுத்தது, எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பர்பஸ் என்ன, அதுலேருந்து என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்குது, அதுலேருந்து எப்படி நம்ம டிவி ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிற அனைத்து வகையான தகவல்களும் வந்து கிளியராக அவங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தோம். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தபோது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மென்டாலிட்டியில் இருந்திருப்பாங்க. எல்லாத்துலேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அங்கே அசோசியேஷன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. முடிச்சுட்டு நைட் நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 7 to 7:30 ஆகிடுச்சு. மறுபடியும் ரொம்ப டயர்டாகிடுச்சு. மறுபடியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பிட்டு வரும்போது சரியான பசி வேறு. ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே மந்தி ஹோட்டலில் போயிட்டு ஒரு சிக்கன் மந்தி ஆர்டர் பண்ணி 3 பேர் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சேஃபாக வந்து கரூர் வந்து சேர்ந்துட்டோம். நன்றி. அத நினைச்சுத்தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட